வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 40. இப்போ நம்ம தேக்கன் சொன்ன மாதிரி முடிநாகனும் கேங்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமான வேகத்தில் வந்துட்டு பாரியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது பரமமலைக்கு போய் இங்கே நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லிடணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க போகிற பாதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதுசு கிடையாது தான். அந்த இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகிறாங்க, அதுவுமே புதுசு கிடையாது தான். ஆனால் எது புதுசுன்னா அவங்க போகிறது வந்துட்டு கூட எந்த ஒரு பெரியவங்களும் இல்லாம, வெறும் சின்ன பசங்க மட்டும் போறாங்க. நடுக்காட்டுல, நடுராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு புதுசு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த இடம் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு இடமா. அவங்க எடுத்து வைக்கிற அடுத்த அடியில கூட அவங்களுக்கு ஆபத்து வரலாமா. அந்த அளவுக்கு ஒரு மோசமான காட்டுக்குள்ள இருட்டுல போயிட்டுருக்காங்க. ஆனா, அந்த கேங்ல ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த காட்ட பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுடைய பாட்டி கூட அந்த காட்டுக்குள்ள நெறையா நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அலைஞ்சு திரிஞ்சிருக்கான். அதனால அவனுக்கு மட்டும் ஓரளவுக்கு விவரம் தெரியுது. இந்த காடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்த பசங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா, அவன பின்னாடியே வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்காங்க. இதில நம்ம முடிநாகன் வந்து பார்த்தோன்னா, கடைசியா வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா, எல்லா பசங்களையும் முன்னாடி விட்டுட்டு, அவங்கலாம் போகட்டும். அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா, அவங்கள பார்த்துக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு, முடிநாகன் மட்டும் கடைசியில பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். இப்படியே வந்து பார்த்தோன்னா, ரொம்ப தூரமா ஓடுறாங்க. நெறையா தூரம் வந்து பார்த்தோன்னா, ஓடி போயிடுறாங்க. ஒரு வழியா வந்துட்டு பரம்பு நாட்டையுமே வந்து சேர்ந்துடுறாங்க. பரம்பமலைக்கு போன உடனே வந்துட்டு அங்கே நம்ம பாரியை பார்க்குறாங்க. பாரியோடைய வீரர்கள் தான் முதல்ல வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே நம்ம பசங்க 6 பேர் போய் நின்றுட்டு அவங்களால பேசவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா வாய் ஃபுல்லாக கசப்பு. வாயை திறந்து வார்த்தைகள் பேசினாவே வந்துட்டு அவ்வளோ கசப்பாகுது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால சொல்ல முடியல. தேக்கனை எங்களை அனுப்புனாரு, பாரியை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அறகுறையாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே நாக்கை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ கசப்பாக இருக்குது. அந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப வீரர்களுக்கு அவங்க சொல்கிறது ஒன்றுமே புரியல. உடனே வந்துட்டு வீரர்கள் இருந்துட்டு பாரியக்கிட்ட போய் இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்திருக்காங்க, காட்டுக்குள்ள பயிற்சி கற்றுக்க போனவங்க. இப்போ என்னடான்னா வந்துட்டு நம்மளை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது அவங்களால. நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லி பாரியை கூப்பிடுறாங்க. பாரியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 6 பசங்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே வந்துட்டு தம்பி என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, ஏன்ப்பா இங்கே வந்திருக்கீங்க, அதுவும் வெறும் 6 பேர் வந்திருக்கீங்க, மற்றவங்களாம் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம முடிநாகனால பதில் சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா வாய் ஃபுல்லாக கசப்பு. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேக்கன் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு அறகுறையாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சரிப்பா வந்தது தான் வந்துட்டீங்க, அதுவும் இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கீங்க, சரி வாங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு காலையில் புறப்படலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்ல, இல்லை முடியாது இப்போயே போயாகணும்னு சொல்லிட்டு சைகை தான் பண்ணுறானுங்க. அவங்களால பேச முடிய மாட்டேங்குது பெருசாக. சைகையில் வந்து பார்த்தோன்னா இப்போவே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம பாரி இருந்துட்டு சரி ஏதோ பயிற்சி கொடுத்துருப்பாரு போல நம்ம தேக்கன், அதனால் வந்துட்டு கூப்பிடுறாங்க பசங்க. இந்த பயிற்சிக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் உறுதுணையாக இருந்தாகணும். ஏன்னா தேக்கன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரி வந்துட்டு கூட வர்றதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா தேக்கன், கீதானி, அதுக்கப்புறம் நம்ம அளவன் 3 பேர் இருந்தாங்கல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம தேக்கன் இருந்துட்டு இந்த மாதிரி அந்த பசங்க போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டானுங்களா, கரெக்டாக ஓடி இருப்பானுங்களா, ஏன்னா ராத்திரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இந்நேரம் அவங்க போயிருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிற்றோடை ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது பக்கத்தில் சுண்டா பூனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்கு இருக்காமா. அந்த விலங்கு வந்துட்டு ரொம்ப கொடூரமான விலங்காமா. அந்த விலங்கு கண்ணுக்கு இவங்க பட்டாங்கன்னாவே போதும், அந்த விலங்கு வந்துட்டு இவங்களை போட்டு தள்ளிருமா. அந்த ரேஞ்சுக்கு ஒரு கொடூரமான விலங்கு அங்கே இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம தேக்கன் வந்துட்டு அந்த பசங்க கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் பாட்டிக்கு பரமமலைக்கு போங்கடான்னு தான் சொன்னாரே தவிர இந்த மாதிரி சுண்டா பூனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லவே இல்லை. ஒருவேளை அதுக்கிட்ட சிக்கியிருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம தேக்கன். அவருக்கும் வந்துட்டு குழம்பிக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பசங்களை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம பாரிக்கிட்ட போய் இந்த மாதிரி எலிவால் முகட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கான். எலிவால் முகட்டு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை தேக்கன் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சைகளையே சொல்கிறான். ஆனால் நம்ம பாரிக்கு ஒன்றுமே புரியல. சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு எலிவால் முகட்டுக்கு தேக்கன் வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா வந்துட்டு எலிவால் முகட்டுக்கெல்லாம் சாதாரண மனுஷங்களால் போகவே முடியாதான். அதாவது குதிரை பாதைகள் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல இல்லை, ஃபுல்லாக புதரு. எலிவால் முகட்டுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகணும். அந்த பிளேஸுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ பாரியை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு தேக்கன். அதனால் நம்ம பாரிக்கு சுத்தமாக புரியல. இந்த பசங்க ஏன் நம்மளை கூப்பிடுறாங்க, அதுவும் இப்போவே இந்த இருட்டிலே வந்து நடக்க வைக்கிறாங்களே, அதுவும் இல்லாமல் எலிவால் முகட்டுக்கு வேறு கூப்பிடுறாங்களே, மீதி இருக்கக்கூடிய பசங்களாம் என்ன ஆனாங்க, ஏன் இந்த 6 பேர் மட்டும் இங்கே வந்திருக்காங்க, ஒருவேளை தேக்கன் ஏதாவது இவங்களுக்கு அதிகமான பயிற்சி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு பார்த்தோன்னா குழம்பி போயிருக்காரு நம்ம பாரி. சரி தேக்கன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால பாரி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா அவங்கள காட்டுறாங்க. யார் நம்ம தேவாங்கு விலங்கை பிடிச்சிட்டு போனாங்கல்ல ஒரு 5 பேர், அவங்கள காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்காங்க. அதில் வந்துட்டு ஹெட்டு யாருன்னா அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குறவன் தான் காளம்பன் அப்படிங்கிறவன்.
அவன் வந்துட்டு பார்த்தோன்னா, அந்த மீதி இருக்கக்கூடிய 4 பேர வந்து பார்த்தோன்னா, கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு தான் அடி விழுந்திருக்கு. நம்ம தேக்கன் வந்துட்டு தன்னோட கட்ட விரல வச்சு தோள்பட்டையில அழுத்தி விட்டார்ல, அது அவனுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அடிபட்டுருக்கு. மீதி 4 பேர் வந்து பார்த்தோன்னா, நம்ம காளம்பன தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த கூடை ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல, அந்த தேவாங்க விலங்க புடிச்சிட்டு போறதுக்கு. அந்த கூடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 20 தேவாங்க விலங்கு இருந்துச்சாம். அந்த தேவாங்க விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாத மாதிரி ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா, மூங்கில் குச்சிகளெல்லாம் வச்சு அடுக்கி ஒவ்வொரு தேவாங்க விலங்குக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூடைக்குள்ள வச்சிருந்தாங்களாம். அதுவும் இல்லாம அந்த கூடைய நாம தூக்கிக்கிட்டு ஓடுனாலும் சரி, உருண்டு புரண்டாலும் சரி, புதருக்குள்ள பூந்து ஓடுனாலும் சரி, தேவாங்கு விலங்குகளுக்கு எந்த ஒரு கெட்டதும் நேரிடாதாம். அதாவது எந்த ஆபத்தும் வராத மாதிரி அந்த கூடைய டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, 20 தேவாங்கு விலங்குகள போட்டுக்கிட்டு, இப்போ போயிட்டுருக்காங்க அந்த கும்பலு. அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 30 பேர் வந்திருக்கானுங்களாம். அந்த 30 பேர்ல ஆதிமலையுடைய எல்லையில வந்து பார்த்தீங்கன்னா, நின்னுட்டுருக்கானுங்க ஒரு 10 பேரு. இன்னொரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு மலை பக்கத்தில நின்னுட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி 5 எல்லாருமே 30 பேருமே ஒட்டுக்கா காட்டுக்குள்ள வந்தா, கண்டிப்பா வந்துட்டு யாராவது பார்த்துருவாங்க, சிக்கிருவோம்ன்னு சொல்ட்டு, வெறும் 5 பேர் மட்டும் இந்த தேவாங்க விலங்க புடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் அந்த கொற்றவை கூத்துக்களத்தில காவல் வீரர்கள் இருப்பாங்கல்ல, அந்த காவல் வீரர்கள் கிட்ட மாட்டிறக்கூடாதுன்னு தான் வெறும் 5 பேர் வந்திருக்காங்க. ஆனா, அந்த காவல் வீரர்களே அந்த இடத்துல இல்ல. ஏன்னா, அவங்கலாம் பகரி வேட்டைக்கு போயிருக்கிறதுனால அவங்க இல்ல. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 5 பேர் மட்டும் இருக்கக்கூடிய தேவாங்க விலங்குகள் எல்லாம் புடிச்சுக்கிட்டு, கண்ல படுற எல்லாத்தையும் புடிச்சுட்டாங்க. புடிச்சுட்டு, இப்போ அந்த 5 பேர் மட்டும் தான் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அவங்க அந்த பக்கத்துக்கு மலைக்கு அந்த பக்கத்தில நின்னுட்டுருக்க இன்னொரு 10 பேர்கிட்ட அந்த கூடைய ஒப்படைச்சுருவாங்க. அவங்க இன்னொரு 10 பேர்கிட்ட அந்த கூடைய ஒப்படைச்சு, எப்படியாவது இந்த பரம்பு மலைய விட்டு அந்த தேவாங்க விலங்க தூக்கிட்டு போயிறணும், அப்படிங்கிற நோக்கத்தில தான் இருக்காங்க. அப்படியே கை மாத்தியாவது கொண்டு போயிறணும்னு சொல்ட்டு ஒரு 30 பேருக்கு மேல அந்த மலையில நின்னுட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம காளம்பன் இருக்கான்ல, அந்த ஹெட் அந்த 30 பேரோட லீடர் அவன் தான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடிபட்டுருச்சு. மீதி 4 பேர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனாலேயே ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் அதாவது வேகமா அவங்களால ஓட முடியல. முன்னாடி இருந்த மாதிரி ஓடுனாங்கல்ல, அப்படி ஓட முடியல. இவன தூக்கிட்டு போறதுனாலேயே பொறுமையா தான் போயிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம தேக்கன் கொஞ்சம் தைரியமாவே இருக்காரு. எப்படி இருந்தாலும் நம்ம அடிச்சுட்டோம். அவன் மெதுவா தான் போயிட்டுருப்பான். பாரி மட்டும் கரெக்ட்டான நேரத்தில எலிவால் முகட்டுக்கு வந்துட்டான்னா, அங்கேயே வச்சு அவனுங்கள முடிச்சிரலாம்டா அப்படிங்கிற மாதிரி தேக்கன் ரொம்ப வைராக்கியத்தோட வந்து பார்த்தோன்னா இருக்காரு. அவருக்கு தெரியுது. ஆனா பாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வேகமா வருவாரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம தேக்கனுக்கு புரியல. இப்ப அப்படியே வந்து பார்த்தோம்னா, நம்ம பசங்க, பாரி இவங்கலாம் வந்துட்டு இருக்காங்கல்ல காட்டுக்குள்ள. எலிவால் முகட்ட நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல, அத காட்டுறாங்க. அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரி என்னமோ ஜாலியா வந்துட்டு இருக்காரு. அதாவது அவருக்கு தெரியல இந்த மாரி விஷயம் இவ்வளோ சீரியஸு. எதிரிங்கலாம் ஓட போறானுங்கன்னு சொல்லிட்டு சுத்தமா நம்ம பாரிக்கு தெரியாது. அதனால ஜாலியா வந்துட்டு பசங்களலாம் கூப்பிட்டு, "தம்பி இத பத்தி உனக்கு தெரியுமா? அந்த விலங்க பத்தி தெரியுமா? இந்த பூவ பத்தி தெரியுமான்னு?" சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜாலியா சொல்லிக் குடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு நம்ம பாரி. ஆனா நம்ம முடிநாகன் இருக்கான்ல, அவனால பேசவும் முடிய மாட்டேங்குது. ஆனா பாரி பேசுறத பார்த்தா எரிச்சலா வருது அவனுக்கு. ஏன்னா, சிச்சுவேஷன் அவ்வளோ மோசமா இருக்கு. இந்த பாரி என்னடான்னா இவ்வளோ ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முடிநாகன் இருந்துட்டு மத்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு, "டேய் வேகமா ஓடுங்கடா, இது செட் ஆகாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா வந்து பார்த்தோன்னா ஓட ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம பாரி வந்துட்டு, "தம்பி ஏன்பா வேகமா ஓடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பசங்க ஆல்ரெடி பயங்கரமா களைச்சு போயிருக்காங்க இல்லையா? அதனால அவங்களால ரொம்ப வேகமா ஓட முடியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறாங்க. நம்ம பாரி எல்லாரோடவும் வேகமா ஓட முடியும். ஆனா, அவர் வந்துட்டு அந்த பசங்களோடவே ஜாலியா வந்து பார்த்தோன்னா வந்துகிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு நம்ம முடிநாகனுக்கு, "பாரி நீங்களாவது முன்னாடி போங்க. எங்களால தான் ஓட முடிய மாட்டேங்குது. நீங்களாவது வேகமா ஓடுங்கன்னு" சொல்லணும்னு தோணுது. ஆனா அவனுக்கு அந்த கசப்பே சொல்ல முடியல. நம்ம பாரி வந்து பார்த்தோன்னா ஜாலியாவே வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில என்ன ஆகுது, பாரி எல்லாரையும் விட முந்திக்கிட்டு முன்னாடி போயிர்றாரு. முன்னாடி போகுறப்போ, திடீர்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு புதருக்குள்ள அந்த சுண்டா பூனை அப்படிங்கிற ஒரு பூனை இருக்கு இல்லையா? அந்த பூனை வர்றா மாதிரி தெரியுது. அத பார்த்த உடனே நம்ம பாரி உஷாராயி அப்படியே நின்றாரு. இந்த சுண்டா பூனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விலங்காம். அது புலிய விட பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய வால் வந்து சுருண்டு தான் இருக்குமாம். அதுவும் மேல் நோக்கி தான் இருக்குமாம். அந்த சுண்டா பூனையுடைய முகம் நம்ம மனிதர்களுடைய முகத்தில லைட்டா உரசிட்டு போனா கூட, ஏதோ பெரிய வாள வச்சு கீறல் போட்டா எப்படி இருக்கும் நம்ம மூஞ்சில, அந்த மாதிரி ஆயிடுமா நம்ம மூஞ்சி. அந்த ரேஞ்சுக்கு ஒரு கொடூரமான ஒரு விலங்கு தான் அந்த சுண்டா பூனை. அது புலிய விட பெருசாலாம் இருக்காதாம். புலிய விட கொஞ்சம் சிறுசா தான் இருக்குமாம். ஆனா இருந்தாலுமே புலியே பார்த்து பயப்படுமாம் அந்த சுண்டா பூனைய. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு உயிரினம் தான் அந்த சுண்டா பூனை. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தூரத்தில ஒரு புதருக்குள்ள தெரியுது. நம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா, பாரி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நின்றுறாரு. நின்னுட்டு பின்னாடி பசங்களையெல்லாம், "டேய் தம்பிகளா நில்லுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனா நம்ம முடிநாகன் இருக்கான்ல, இந்த ஆளு நிக்க சொன்னார்னா, ஏதோ மறுபடியும் இந்த பூவ தெரியுமா? அந்த விலங்க பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுருவான். நின்னா நம்ம அவ்வளோதான் முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடுறக்கு ஆரம்பிக்கிறான் நம்ம முடிநாகன். உடனே நம்ம பாரி பார்த்துட்டு, "தம்பிங்களா நில்லுங்கடா, நில்லுங்கடா" அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான்.
பசங்கள்லாம் வந்துட்டு நின்னா அவ்வளோதான், இவன் கழுத்தறுத்தே சாவடிப்பான். அதாவது ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம பாரிக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த பசங்கலாம் வேகமா ஓடுறானுங்க. அட்லீஸ்ட் நம்ம நின்னுட்டா கூட, இப்ப நாய் நம்மள தொரத்திட்டு வரும். தொரத்திட்டு வர்றப்ப நம்ம நின்னுட்டா அந்த நாயும் வந்து பார்த்தோன்னா நின்றும் இல்லையா? ஆனா ஓடுனா தான் தொரத்திட்டு வரும். அந்த மாதிரி தான் இந்த சுண்டா பூனையுமே. நம்ம நின்னுட்டோம்னா கூட கம்முனு அது அமைதியா போயிடுமா. ஒரு சில தடவ நம்ம கிட்ட வந்து மோந்து பார்க்குமா, இல்லன்னா தூரத்துல இருந்து அப்படியே போயிடுமா. ஆனா நம்ம ஓடுறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா, விடாம விரட்டி வந்து அட்டாக் பண்ணுமாமா. அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டது தான் இந்த சுண்டா பூனை. அப்படி இருக்கும்போது, இந்த பசங்க மட்டும் வந்து பார்த்தோன்னா, ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. நிக்க மாட்டேங்கிறானுங்க பாரி சொல்றத கேட்காம. ஆனா நம்ம பாரி இருந்துட்டு, "ஏன்டா இவனுங்க ஓடுறானுங்க? நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறானுங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பாட்டுக்கு நின்றாரு. பின்னாடி நம்ம முடிநாகன் ஓடி வரான். எப்ப நம்ம பாரிய கிராஸ் பண்ணி அவன் போறானோ, உடனே கழுத்த புடிச்சிடுறாரு நம்ம பாரி. முடிநாகனோட கழுத்த புடிச்சுட்டு, பின்னாடி இருக்கிற பசங்கள எல்லாம் கையோங்கி, "டேய் தம்பிகளா நில்லுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்துன உடனே வந்து பார்த்தோன்னா, அந்த பசங்கலாம் நின்றுறானுங்க. நின்னுட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா, அந்த சுண்டா பூனையவே பார்க்குறாரு நம்ம பாரி. அது தூரத்துல இருந்து அப்படியே நோட்டம் விட்டுட்டு, அப்படியே வந்து பார்த்தோன்னா, அந்த புதருக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா வந்துட்டு பசங்க கிட்ட சொல்றாரு, "டேய் தம்பிகளா அங்க சுண்டா பூனை இருந்துச்சுடா. அதனால தான் நான் நிக்க சொன்னேன். நீங்க என்னடான்னா, வேகமா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்களேடா" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த சுண்டா பூனைய நம்ம பசங்க பார்க்கவே இல்ல. இந்த பாரி மறுபடியும் கதையடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவ்வளோதான் மறுபடியும் கழுத்த தூக்கி நிறுத்தி கதை கதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறான்டா அப்படிங்கிற மாரிலாம் முடிநாகன் யோசிக்கிறான். சரி இதுக்கு மேல நம்ம நின்னோம்னா லேட்டா போயிரும். அதனால சீக்கிரமா ஓடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் முடிநாகன் ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி பசங்களும் வந்து பார்த்தோன்னா வேகமா ஓடி வரானுங்க. நம்ம பாரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான்டா ஆச்சு இவனுங்களுக்கு? நம்ம சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. இப்படி வெறி புடிச்சதனமா ஓடுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. நம்ம பாரி வந்து பார்த்தீங்கன்னா, சரி நாமளும் போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டி குடுக்கணும். அதனாலயாவது போகலான்னு சொல்லிட்டு, இவரும் அவங்க வேகத்துக்கே ஓடுறாரு. அப்படி ஓடிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன ஆகுதுன்னா, தூரத்தில வந்துட்டு எரிவண்டு கூடு ஒண்ணு இருந்திருக்கு. அதாவது இந்த தேன் கூடு எப்படி இருக்கும்? அதாவது அந்த தேன அடிச்சோம்னா வந்துட்டு தேன்லாம் நம்மள வந்து கொத்த வரும்ல. அந்த மாதிரி எரிவண்டு கூடு ஒண்ணு இருந்திருக்கு. அது ஒரு வண்டு மாதிரி ஓகேங்களா? அது கொத்துச்சுனா கூட பயங்கரமா வந்துட்டு வீங்கிரும் உடம்பெல்லாம். அந்த மாதிரியான ஒரு பூச்சி தான் அது. அந்த அந்த கூட பார்த்துட்டு நம்ம பாரி இருந்துட்டு, "டேய் பசங்களா அங்க பாருங்க. அதுதான் எரிவண்டு கூடு. அந்த எரிவண்டு எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு பூச்சி தெரியுமா? அது கொத்துச்சுனா உடம்பெல்லாம் வீங்கிரும்டா." அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நின்னு பேசறக்கு ஆரம்பிச்சுட்டாரு நம்ம பாரி. உடனே நம்ம முடிநாகன் என்ன பண்ணான், ஒரு பெரிய கல்லு எடுத்து ஒரே வீசு. அந்த எரிவண்டு கூட்டு மேலேயே ஒரே வீசு. அத வீசின உடனே வந்து பார்த்தீன்னா, பட்டு எரிவண்டெல்லாம் வேகமா வர்றக்கு ஆரம்பிக்குது. பாரி முடிநாகன பார்த்து, "தம்பி என்னடா பண்ற நீ? அத போய் ஏன்டா கல் எடுத்து அடிக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்க, முடிநாகன் எதுவுமே பேசல. கல்லெடுத்து அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறக்கு ஆரம்பிச்சுட்டான். பின்னாடி நம்ம பாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு ஓடுறாரு அந்த இடத்த விட்டு. அந்த வண்டுகளோட கூட்டத்திலிருந்து. நம்ம முடிநாகன், அப்புறம் அந்த பசங்க எல்லாருமே வெறித்தனமா வேகமா ஓடுறானுங்க. ஏன்னா, அந்த வண்டுகிட்ட இருந்து தப்பிக்கணும். அதுவும் இல்லாம அவங்களையும் போய் புடிக்கணும். சீக்கிரமா வந்துட்டு அந்த எலிவால் முகட்டுக்கு போகணும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவனுங்களும் வேகமா ஓடுறானுங்க. பாரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வண்டுக்கு பயந்துட்டு, பசங்கள வண்டுகிட்ட இருந்து காப்பாத்தணுன்ட்டு பாரியும் இப்ப வேகமா ஓடுறக்கு ஆரம்பிக்கிறாரு. நம்ம முடிநாகனுடைய மனசுல இருக்கிறது எல்லாமே, தேக்கன் சீக்கிரமா எலிவால் முகட்டுக்கு வர சொன்னாரு. அதுக்காக என்ன வேணா பண்ணணும்டா. எப்படியாச்சும் தேக்கனுடைய வாக்க நம்ம காப்பாத்திரணும்டான்னு சொல்லிட்டு, என்னென்னமோ பண்ணிட்டுருக்கான் நம்ம முடிநாகன்.